ஜெனசிஸ் சாப்டர் 34. இந்த ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே சிமியோன் லேவி இந்த 2 சகோதரர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சிமியோன் லேவி துணிகரமான காரியத்தை செய்ய உடன்பட்ட சகோதரர்கள். சிமியோன் லேவி த பிரதர்ஸ் who agreed to do daring thing. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 13 முதல் 17, 20 முதல் 22 மற்றும் 24-25 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏகஜனமாயிருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றார்கள். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடு பேசி, இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாக இருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மளோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கண்டபோது யாக்கோபின் குமாரனும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். யாக்கோபு கானான் தேசத்திலே சாலேம் என்னும் சீகேம் பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறார். இங்கே தன் சகோதரியாகி தீனாளுக்கு இழைக்கப்பட்டதான தீமையான காரியத்தின் நிமித்தம் சகோதரனாகிய சிமியோனும் லேவியும் ஒரு வஞ்சகமான காரியத்தை ஆலோசனை பண்ணி அவர்களில் ஆண் மக்களை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி நோவு உண்டான 3ஆம் நாளிலே சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்து துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். துணிகரமான காரியத்தை செய்ய துணிகரம் கொண்ட சகோதரர்களைப் போல நாம் வஞ்சனையான ஆலோசனைகளுக்கு நம்மை உட்படுத்தி தீமையான காரியங்களை செய்ய துணிகரம் கொள்ளக்கூடாது என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்ற ஜெபத்தோடு நம்மை தீமையான காரியத்துக்கு துணிகரமாய் தீவிரமாய் செயல்படுகிற காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்வோம். 2ஆவதாக சிமியோனும் லேவியும் தகப்பனுடைய வாசனையை கெடுத்த சகோதரர்கள். சிமியோன் லேவி ஆர் பிரதர்ஸ் who has spoiled their father's scent. சிமியோனும் லேவியும் தங்களுடைய தகாத கிரிகைகளின் நிமித்தம் தகப்பனுடைய வாசனையை கெடுத்து போட்டது நிமித்தம் யாக்கோபு தன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 27 முதல் 30ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தின் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற வேத வசனத்தின்படி வாழாமல் கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எல்லா துர்க்குணத்தையும் நம் அகத்தை கொண்டு நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தரின் வாசனையை கெடுத்து அவரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பேமேயாகில் மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சிமியோனையும் லேவியும் போல தகப்பனுடைய வாசனையை கெடுக்காதபடி கர்த்தருக்கு மகிமை சேர்ப்பவர்களாக வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சிமியோனும் லேவியும் பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் துணிகரமான பாவத்திற்கு துணிகரமாய் செயல்படுகிற தீமையான காரியங்களுக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் விலக்கி காத்து கர்த்தருடைய வாசனையை கெடுக்காதபடி உமக்கு ஏற்ற பிரியமாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி தீமையான காரியங்களிலிருந்து செயல்படுகிற மக்களையும் உமக்கு நேராக வழிநடத்தி உடைய அன்பிலே உடைய மந்தைக்குள்ளாய் சேர்க்க எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.